அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பிரவீன். தி கிளாசிக் தமிழ் அகாடமி தமிழ் பாடத்திற்கு மட்டுமே பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கக்கூடிய அகாடமி. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சந்தேகமும் குழப்பமும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 24/6/2024 அன்று சட்டசபையினுடைய கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாசித்திருந்தார்கள். அவர்களுடைய அறிவிப்பு வழக்கமாக எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு கோடிகள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது பற்றியெல்லாம் வழக்கமான அறிவிப்புகள் இருந்திருந்தாலும் இயர் பிளானில் இருக்கிற மாதிரி தேர்வுகள் நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பல பேருடைய சந்தேகமாக இருக்குது. இப்போ டிஎன் டெட்டுக்கு நான் முதல்ல படிக்கிறதா அல்லது டிஆர்பிக்கு முதல்ல படிக்கிறதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பத்திற்கு ஒரு கேள்வியோடு நான் விடை சொல்கிறேன். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க முடியாதா அப்படின்னு நான் கேட்குறேன். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா மேஜர்காரவங்களுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படித்து தான் ஆகணும். அதே சமயம் டெட்டுக்கும் டிஆர்பிக்கும் படிக்கக்கூடியவங்க சைக்காலஜியை படித்து தான் ஆகணும். ஜிகேவை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா டெட்டில் சோஷியல் சயின்ஸ்லேயும் பிரிவு மாணவர்களுக்கும் சோஷியல் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கும் டிஆர்பியில் ஜிகேவுக்கும் அது பயன்படுற போகுது. ஸோ அப்போ நம்ம ஜிகே தொடர்பானது, உளவியல் தொடர்பானது, சைக்காலஜி தொடர்பானது, அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை 3ஐயும் படிக்கும் பொழுது நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் தேர்ச்சி பெற முடியும். அதே தமிழுக்கு படிக்கும் பொழுது டெட்டில் நம்ம 30 மார்க் இருக்குது, அதுக்கும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அதே சமயம் ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு ஜிகே கொஸ்டினுக்கும் ஹெல்ப் பண்ணிடும் டிஆர்பி எக்ஸாமுக்கு. ஸோ எல்லா மேஜர்காரவங்களும் செய்ய வேண்டியது ஸ்டெப் 1, முதல்ல நீங்கள் அவசியம் படிக்க வேண்டியது தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காகவும் டெட்டு எக்ஸாமுக்காகவும் நீங்கள் கட்டாயமாக தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படிங்க. 2வது, சைக்காலஜி படிச்சிங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கும் டிஆர்பி எக்ஸாமுக்கும் 2க்குமே பயன்படும் விதமாக அது அமையும். ஸோ அதனால் 2வது ஆப்ஷன் சைக்காலஜியை படிங்க. 3வது ஆப்ஷன் சப்ஜெக்ட் எல்லாருமே அதிக ஃபோக்கஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அதை நான் 3வது ஆப்ஷன்னு கொண்டு போகிறேன். ஏன்னா தேர்வுக்கு முன்னாடியே, தேர்வு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே படிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான முறை அப்படின்னா இதுவாகத்தான் இருக்க முடியும். இதை நான் ப்ராக்டிக்கலாகவும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். 2021 நாங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி கனிஷ்கா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் எஜுகேஷனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக நடத்தக்கூடிய அகாடமி இருக்குது. அந்த அகாடமியில் படித்து சைக்காலஜி மட்டும் படித்தோம், அப்புறம் ஜிகேவுக்கும் சேர்த்து படித்தோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த டிஆர்பிலையும் ஹெல்ப்பாக இருந்தது. அடுத்து அந்த டெட் எக்ஸாம் 2022 நடந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அப்போது நம்ம தமிழ் பாடத்தை முதல்ல தேர்ந்தெடுத்து படிக்கிறதும், 2வது சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி 2ஐயும் சேர்த்து படிக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயலாக தான் அது இருக்க முடியும். அதற்கு அப்புறம் சப்ஜெக்ட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருவீங்க. அதனால் தயவுசெய்து திட்டமிடல் செய்து கொண்டு முன்பாகவே இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற இயலும். வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை, அவர்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். அதனால் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 2 விஷயத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை, நம்ம ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் பாஸ் பண்ண முடியும், டெட் எக்ஸாமுக்கு தமிழும் சைக்காலஜியும் படித்த மாதிரி ஆகிடும். தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷும் அவங்கவுங்க மேஜரையும் படிக்கும் பொழுது அது ஈஸியாக இருக்கும். அப்போது டிஆர்பிக்கும் அது ரொம்ப உதவியாக ஆகிடும். அதனால் இது போன்ற திட்டமிடலை செய்து கொண்டு மிகச்சிறப்பாக படித்து நீங்கள் எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று முன்னதாகவே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ் பாடத்திற்கு மட்டுமே பிரத்யேகமான குழு கிளாசிக் தமிழ் அகாடமி. இந்த நிறுவனத்தில் படிக்க விரும்புகிறவங்க டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்ச்லேயும் நீங்கள் தொடரலாம். மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த அகாடமியில் சேர்ந்து பயில விரும்பக்கூடியவர்கள் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கு
தனியாக படிச்சிங்கன்னா அது ஒரு விதமான ஃபீஸாக இருக்கும். நம்ம அகாடமியில் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு கன்செஷனில் இன்னொரு அகாடமி மூலமாக நமக்கு வழங்குகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதொரு வாய்ப்பு தானா அப்படிங்கிற சந்தேகம் வந்தால் நீங்கள் 2 தேர்வினை எழுதி பார்த்துவிட்டு பிறகு முடிவு செய்து இந்த அகாடமியில் சேரலாம். அந்த வாய்ப்பினையும் வழங்குகிறோம். மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.